டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? ஸோ இதை கரெக்டா நம்ம இந்த ஒரு 10 விஷயங்களாவது முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணா சிறுநீரக பிரச்சனைகள் வராது, சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாளாவே ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கவனமாக நம்ம இருக்கணும். அதே மாதிரிதான் பிளட் பிரஷர் இருக்கிறவங்களும் ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம்னா அவங்களும், அதே மாதிரி நம்ம ஏதாவது கீமோதெரப்பி, ரேடியேஷன் இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இவர்களுமே சிறுநீரகங்கள் எப்படி இருக்குன்னு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம சிறுநீரகத்தோட செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரகத்தோட செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உப்பு. தினமும் நம்மளுடைய உணவில் எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். குறைந்த அளவு, அதாவது ஏற்கனவே நமக்கு சுகர் பிபி இருக்குன்னா கண்டிப்பா நம்ம உணவில் பாதி அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக எண்ணெய், அதாவது கொழுப்பு சத்து, 2வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கொழுப்பு சத்து ரொம்ப இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது டைரக்டா பிபி இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் அதிகமாச்சுன்னா, அதாவது பிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு சிறுநீரகங்கள்ல அது அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஹீமோகுளோபின். நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹீமோகுளோபின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு குறைவாக இருந்தது என்றால் நமக்கு சிறுநீரகத்துல ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிறுநீரக பாதிப்பு ஏற்பட ஏற்பட நமக்கு என்ன ஆகும்னா ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் நமக்கு சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இனிப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எடுக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன் சொல்றோம்னா இந்த இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணும்போது நம்ம சிறுநீரகங்கள் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நமக்கு சிறுநீரகங்கள்ல சின்ன சின்ன கற்கள் இருக்கு. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா கால்சியம், ஸோ அதிகமா கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ முக்கியமாக இந்த கால்சியம் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கும்போது ஓரளவுக்கு எடுக்கலாம். ரொம்பவே நிறைய பேர் என்னன்னா ரீனல் கால்குலை இருக்கு அப்படின்னா கால்சியம் சார்ந்த உணவுகள் டோட்டலா அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரில கொஞ்சம் குறைத்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அறுசுவைகள்ல 6வது பாயிண்ட் என்ன சொல்றோம்னா இந்த அறுசுவைகள்ல புளி சேர்த்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, கண்டிப்பாக புளி சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம பிளட்ல டாக்ஸின்ஸ் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். டாக்ஸின் சேரும்போது நம்ம சிறுநீரகங்கள்ல பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படலாம். எப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு சரியா டைஜஷன் ஆகாது, அதிகமான ஆசிட் நமக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆசிட் செக்ரீட் ஆக என்ன ஆகும்னா நம்ம உடல்லையும் சரி வாய்ப்பகுதிகளும் சரி நம்ம ஈசோஃபேகஸ்லயும் பாதிப்பு ஏற்படுறதுனால இதனோட தொடர்ந்து நமக்கு சிறுநீரகங்களையும் பாதிப்பானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 8th பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் உஷ்ணம் எப்படி இருக்கு. ஏன்னா உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள்ல முக்கியமா பாதிக்கப்படுறது சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு உடல் உஷ்ணம் கரெக்டா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பிளட் பிரஷர் அதிகமாகிறதுக்கோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதை ரொம்ப 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 கவனமா இருந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கியம். அடுத்ததாக கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நமக்கு லிவர் என்சைம்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா, ஸோ லிவர் என்சைம்ஸ்ல பாதிப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த லாஸ்ட் 10வது பாயிண்ட் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு என்னன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலா இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும்.
அதுல வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படும் போது யூரிக் ஆசிட் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்படும். ஸோ இந்த 10 விஷயங்களும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ஏற்கனவே எனக்கு வந்து பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதை தாண்டி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன், எனக்கு கால் வீக்கம் இருக்கு, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கு, சிகேடி ஸ்டேஜ் 3ஓ 4ஓ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்க, பிளட் ப்ரெஷர் குறையல, இல்ல சுகர் நமக்கு குறையவே இல்லை, ஸோ இதனால எனக்கு வந்து நைட்லயும் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை கண்டிப்பா எடுக்கணும். ஸோ உணவு முறையில நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற விஷயம், மேம் நீங்க நிறைய பதிவுல சொல்லியிருக்கீங்க, நான் வந்து மூக்கிரட்டை கீரையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா மூக்கிரட்டை கீரை பயன்படுத்தலாம். இந்த கீரையோட இலைகள் எல்லாமே எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது நம்ம சிறுநீரகங்கள் வந்து நல்லாவே பாதுகாக்கப்படுது. அதிகமா உடல்ல நீர் கோத்து இருக்குன்னா அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதங்கள்ல ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால் பாதங்கள்ல வீக்கம் இருந்துச்சுன்னா அதை குறையறதுக்கும், நெஞ்சு பகுதியில நிறைய பேருக்கு சளி இருந்துச்சுன்னா தும்பை இலையும் மூக்கிரட்டை இலையும் சேர்த்து போட்டு காய்ச்சி நம்ம அதை குடிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய சளியானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெரிஞ்சில் கஷாயம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா இந்த நெரிஞ்சில் கஷாயம் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதுல முக்கியமாக இருக்கக்கூடிய மூலிகைகள் நெரிஞ்சிலோட அந்த விதைகள் சேர்க்கப்படுது, நீர்முள்ளி விதைகள் இதுல சேர்க்கப்படுது. ஸோ நெரிஞ்சில் விதையும் நீர்முள்ளி விதைகளும் முக்கியமாக இதுல சேர்க்கப்படுது. இதனோட பார்த்தோம்னா கொஞ்சமா சீரகம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதாவது திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மூலிகைகளும் இதுல சேருது. அதற்கு அடுத்ததாக தொட்டார் சுருங்கி இலைகளும் இதுல சேருது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு கஷாயமாக நம்ம குடிக்கும்பொழுது உடல்ல அதிகமான நீர்க்கோத்து இருந்தாலோ இல்ல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி உங்களுக்கு அதிகமான சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும். ஏன்னா இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்றது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கணும். சோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டுட்டோம்னா ஒரு 2 மாதத்திற்குள்ளாகவே அதிகமான டேமேஜ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. ஸோ சிறுநீரகங்கள் அந்த ஃபில்ட்ரேஷன் சரியாகணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவுல சிறுநீரகம் சரியாக செயல்படுறதுக்கு முக்கியமான 10 விஷயங்களும், இல்ல ஒருவேளை இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னாலும் அதற்கேற்ற மருந்துகள் என்ன எடுக்கலாம்ன்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.